இன்னைக்கு இருக்கிற எல்லா ஜென்ரேஷனுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் 100 நாள் வேலையில என்ன நடக்குது அப்படின்னு. அது எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் கிராமங்கள்ல. ஆனா இந்த 100 நாள் வேலையை பயனுள்ளதா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி விவசாயம் தான். இந்த 100 நாள் வேலை வந்ததுல இருந்தே விவசாயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒளிஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 100 நாள் வேலையில வேலைக்கு போறோன்ற பேர்ல அங்க போய் நடக்கிற கூத்துகள். சும்மா உட்காந்துக்கிட்டு, பாட்டு கேட்டுக்கிட்டு, ஆட்டம் போட்டுக்கிட்டு, தூங்கிக்கிட்டு, இதை இல்லைன்னு மறுக்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை. ஏன்னா எல்லா வீடியோக்களும் போட்டோக்களும் ஆதாரங்களும் கூகுள்ல நிறைய இருக்கு. 100 நாள் வேலைன்னு போட்டாலே அதுல இருக்கிற எல்லாமே வந்துருது. ஆனா இந்த கவர்மெண்ட் நினைச்சா இதை மாத்துறதுக்கான வழி ஒரே வழி விவசாயம். இந்த 100 நாள் வேலையை பயனுள்ளதா மாத்துறதுக்காக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 100 நாள் வேலையை என்னென்ன மாதிரி பிரிச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு விவசாயிகளிடம் இருந்து 100 நாள் வேலைக்கு இத்தனை பேரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு உரிய அமௌண்ட்டை நீங்க தான் சம்பளமா கொடுக்குறீங்கல்ல, அதை இந்த மாதிரி மானியமாட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கி அவங்களுக்குரிய சம்பளத்தை கொடுத்துட்டா கவர்மெண்ட்டும் சம்பளம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே சம்பளம் கொடுக்கணும்னு நினைச்சிச்சுன்னா கவர்மெண்ட் காவாசி சம்பளத்தை கவர்மெண்ட்டும் மீதி சம்பளத்தை விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கியும் கொடுக்கலாம். அழகான வேலை விவசாயம். அத அனுபவிச்சு செஞ்ச நிறைய பேர் இன்னைக்கு வந்து அந்த விவசாய வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னா, ரொம்ப எளிதா உட்கார்ந்துக்கிட்டு மாசத்துக்கு சம்பளம் வந்துருதுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாயிருச்சு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கருவேல முள். இந்த கருவேல முட்களை வந்து எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் இந்த 100 நாள் வேலையில இருக்கவங்கள முழுசா பயன்படுத்தினாலே போதும், கருவேல முள் ஃபுல்லுமே ஒளிஞ்சிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீர்நிலையும் அதிகமா உருவாகும். நீர்நிலைகள்ல இருக்க ஆக்கிரமிப்புகள், செடிகள், கொடிகள், முட்புதர்கள் இது எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கும் இந்த 100 நாள் வேலை வந்து பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தும் கவர்மெண்ட் அதுக்குள்ள இறங்கி பண்ண மாட்டேங்குது. இது ஒவ்வொரு நேரம் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். ஏன்னா குறிப்பிட்டு இந்த வேலையை மட்டும்தான் பண்ணணும்ட்டு போயிட்டு அந்த வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடி படுத்து தூங்கிடுறாங்க. நான் வர வழி நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு கோயில் திருவிழாவுக்கு போற மாதிரி போறாங்க. ஒரு 150 பேர் குறையாம போறாங்க. அந்த 100 150 பேர் போய் அங்க போய் என்ன பண்றாங்க, இல்ல 50 60 பேர் போய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதனால அதை பத்தி நம்ம பேசுறதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அந்த வேலைக்கு உரிய ஆட்களை எந்த கஷ்டமும் அவங்க படாம இருந்து சம்பளம் வாங்குறாங்க. நம்ம கஷ்டப்படுத்தணும்னு விரும்பல. ஆனா விவசாயத்துக்குள்ள அவங்களை இறக்கி விட்டா அவங்களுடைய வாழ்க்கையும் செழிக்கும், விவசாயமும் செழிக்கும், சம்பளமும் உழைச்சு வாங்குறதுக்கான மதிப்பும் இருக்கும் அவங்களுக்கு. இந்த கவர்மெண்ட் எடுத்து 100 நாள் வேலையில இருக்க எல்லாருமே கண்டிப்பான முறையில விவசாயிகள்கிட்ட மட்டும்தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து விவசாயிகள்கிட்ட இருந்தே பணத்தை வாங்கி அதுல முடிஞ்ச வரைக்கும் அந்த சம்பளத்தை கொடுத்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கணுன்ற தேவையும் இல்லை. விவசாயிகள் விவசாயம் இல்லைன்னு சொல்லிட்டு நிலத்தை விற்கிறதுக்கும் விவசாயத்தை ஒழிக்கிறதுக்கும் வேலையும் இல்லை. இதை கவர்மெண்ட் எடுத்து பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்றதையும் நீங்க தெளிவா சொல்லுங்க.